யாருக்காவது உதவி பண்ணிருக்கியா நீ? ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிருக்கேன் நான். வீடியோலாம் எடுத்து போட்டேன். வீடியோ போடல. வீடியோ போடுறதா இருந்தா நீயும் சர்வதேச கைக்கூலியாக மாற வாய்ப்பு இருக்கு. எவனோ ஒருத்தன் உதவி பண்றான் கஷ்டப்படுறவங்களுக்கு, அவனால முடிஞ்ச விஷயத்த உதவி பண்றான். உடனே அதை வந்து ஒரு கான்ஸ்பிரசி தியரியை கிரியேட் பண்ணி அவனுக்கு அங்கிருந்து பணம் வருது இங்கிருந்து பணம் வருது, நீ எப்படி ஹெல்ப் பண்ண, நீ யாருக்காவது ஹெல்ப் பண்ணிருக்கியா? இப்படிப்பட்ட ஆட்கள் பார்த்தா ஒருத்தருக்கும் ஒரு சின்ன உதவி கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனா ஒருத்தர் உதவி பண்ற விஷயத்த அதுல என்ன கண்டென்ட் பண்ணலாம், அதை ஒரு 10 லட்சம் வியூஸ் ஆக்கலாமா, இப்படியெல்லாம் கூட யோசிக்க முடியும் அப்படின்ற கேள்விதான் எனக்கு நேற்று இந்த விஷயம்லாம் பார்க்கும்போதே தோணுச்சு. பாலாவை பொறுத்த வரைக்கும் நம்மள மாதிரி ஒரு பையன் தானே, நம்மளுக்கு ஒரு அண்ணனோ தம்பியோ இருந்தா பாலா மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம சொல்லலாம். நம்ம ஃப்ரெண்டு கூட யாராவது அப்படி இருப்பாங்க, ஹெல்பிங் டெண்டன்சியோட இருப்பாங்க. அந்த பையனுக்கு விஜய் டிவி கொடுத்த ஒரு ஃபேம் இருக்கு. அதை ஒரு சோசியல் மீடியாவில் ரீல்ஸாக போடும்போதோ வீடியோவாக போடும்போதோ பெரிய ரீச் இருக்கு. இன்னைக்கு எல்லா இடத்துலையும் தெரிஞ்ச முகமாக மாறிட்டாரு. இதுக்கு முன்னாடி லாரன்ஸாக இருக்கட்டும், நிறைய பேரை சொல்லலாம், கேப்டன் விஜயகாந்த், இந்த மாதிரி மக்களுக்கு தெரிஞ்ச முகங்கள் உதவி பண்ணும்போது அதை மக்கள் வந்து கொண்டாடி அவங்கள வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துல வைப்பாங்க. அதுக்கு கேப்டன் விஜயகாந்த் வந்து ஒரு சிறந்த உதாரணம். அந்த வரிசையில் அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி பாலா பண்றாருன்னு கூட எடுத்துக்கலாமே. பண்றதுல என்ன தப்பு இருக்கு? ஒருவேளை அவர் தப்பாவே பண்றாருப்பா, ஏதோ ஒரு தப்பு இருக்கு அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்கம் டேக்ஸ், இடின்னு 1008 அமைப்புகள் இருக்கு. சொல்ல போனா இவர் உதவி செய்யறதுல யாரோ ஒருத்தர்கிட்ட வாங்கி பண்றாரு, அதுல ஒரு சின்ன தப்பு நடக்குதுன்னு கூட வைங்களேன், இவரை இவ்வளவு துருவி கேள்வி கேட்கறாங்கல்ல. யாராவது ஒருத்தர் ரோடு போடுறேன், பாலம் கட்டுறேன், இல்லைன்னா வந்து அதை கொண்டு வரேன் இதை கொண்டு வரேன்னு சொல்லி கோடி கணக்கில் ஊழல் பண்ணிட்டு சுத்துறான்ல, அவங்கள யாராவது ஒருத்தரை போயிட்டு இவங்க இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்களா, ஸ்கேம் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்களா? பண்ண மாட்டாங்க. இவங்களுக்கு யாருன்னா இந்த மாதிரி எளிய வீட்டு பிள்ளைகள் தான். இந்த மாதிரி சாதாரணமா ஒருத்தன் கஷ்டப்பட்டு ஏதோ கொஞ்சம் முன்னுக்கு வரான், நல்லது பண்றான், மக்கள்கிட்ட நல்ல பேர் இருக்கு, அவன் பேரை எப்படி கெடுக்கலாம், அதுக்கான ஒரு முயற்சின்னு தான் எனக்கு தோணுது. இப்ப எதுக்குண்ணா இப்ப நிறைய பேர் இருக்காங்க, திடீர்னு பாலா பத்தி பேச வேண்டிய ஒரு நோக்கம் என்ன, இப்ப திடீர்னு பாலாவை அசிங்கப்படுத்துறதுனாலயோ இல்ல அவமானப்படுத்துறதுனாலயோ அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு ஒரு நோக்கம் இருக்கு இல்லையா? சில பேருக்கு அந்த மாதிரி நோக்கமே இருக்காது. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு சிலர் வந்து நடிகைகளை பத்தி என்ன வேணாலும் பேசுவாங்க, நடிகர்களை பத்தி என்ன வேணாலும் பேசுவாங்க. அவங்களுக்கு வந்து அதுல ஒரு எத்திக்ஸோ மாரல் அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. நீங்க ஒரு நியூஸா ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா அதை விசாரிச்சு ஒரு ஜேர்னலிஸ்டிக் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றது வேற. யாரோ ஒருத்தன் போற போக்குல ஏதோ ஒரு கிசு சொல்லுவான், காசிப் சொல்லுவான், அதை உட்காந்து வீடியோவை பேசினா அதை பாக்குறதுக்கு ஒரு கூட்டம் இருக்க தான் செய்யும். அதனால நம்ம தொடர்ந்து பண்ணிட்டே இருக்க முடியுமா? அதை பண்றாங்கல்ல, அந்த மாதிரிதான் இதுவும். இன்னைக்கு பாலா பாப்புலரா இருக்காரு, ஒரு பாப்புலர் டாபிக். பாலாவை பத்தி நீங்க பாசிட்டிவா பேசுனீங்க அப்படின்னா எவ்வளவு பேர் பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கலாம். பாலா அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர், பாலாக்கு இங்க இருந்து காசு வருதான். இப்போ நீங்க என்ன பண்ணாலும் சரி வீடியோல, இந்த உலகத்துல எப்படிப்பட்ட நல்லவனா வேணா இருக்கலாம், அவங்க வந்து ஒரு சோசியல் மீடியால ஒரு போஸ்ட் போட்டாலோ இல்லை அவங்கள பத்தி ஒரு வீடியோவை போட்டாலோ 10 கமெண்ட் வந்தா 2 கமெண்ட் திட்ட தான் செய்வாங்க. எவ்வளவு ஆகச்சிறந்த நல்லவர்களா இருந்தாலும் சோசியல் மீடியாவோடைய இது அதுதான். நீங்க 4 நல்ல விஷயம் பண்ணா கூட அதுல சின்னதா ஏதாவது தப்பு கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்து அதை கமெண்ட்ல போடுவாங்க. அப்படி இருக்கிற உலகத்துல பாலா உதவி பண்ணும்போது சூப்பர் பாலான்னு சொல்லி அவருக்கு ஹார்டின் விடுறவங்க, அவருக்கு அன்பை வாரி வழங்குறவங்க மக்கள் வந்து லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. அதுல ஒரு 10 தற்கூரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, உனக்கு எங்க இருந்து வந்துச்சு பணம், ஆம்புலன்ஸ் வாங்குறதுக்கு உனக்கு எங்க காசு வந்துச்சு, பாத்தியா நம்பர் பிளேட்டை நீ மறைச்சிட்ட, அப்போ நீ வந்து அப்போ உண்மையிலேயே நீ ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தியா இல்லை ஏமாத்துறையா அப்படின்னு கேட்பாங்க. திருட்டு ஆம்புலன்ஸ் எல்லாம் கேட்கறாங்க. பிளஸ் அது மட்டும் இல்லாம எனக்கு இன்னொரு டவுட்னா, இப்போ வந்து இந்த மாதிரி உதவி செய்யாதவங்க வந்து இப்படி பேசுறாங்க, உதவி செய்யறவங்க மேல இந்த மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனா நமக்கே சில நேரம் சந்தேகம் வர்றது சரியா தானே இருக்கும். இப்போ இவங்களுக்கு எங்க இருந்து பணம் வருது அப்படின்னு ஒரு காமன் மேனுக்கு அது தோன்றது நியாயம் தானே. அந்த நியாயத்தை அவங்க கேட்டாங்கன்னா, எங்க உதவி செய்யறவங்க மேல எல்லாருமே நீ குறை சொல்றியா அப்படின்னு கேட்கறது சரியா இருக்குமாண்ணா? நியாயத்தை கேட்கறதுல தப்பு இல்லை. உனக்கு எங்க இருந்து பணம் வருதுன்னு கேட்கலாம். சில நேரங்கள்ல அவர் எங்கேயாவது உதவி பண்ணிட்டு பிரஸ் மீட் பண்றாரு, அங்க ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கூட கேட்டிருக்காங்க, அதுக்கு பதிலும் சொல்லியிருக்காரு. கேள்வி கேட்கறது வேற, நம்மளாவே ஒரு கதை கட்டுறது இருக்குல்ல. உனக்கு அங்க இருந்தா வருது இங்க இருந்தா வருதுன்னா எதை வச்சு சொல்ற, நீ பாத்தியா, உன் கண்ணு முன்னாடி உனக்கு தெரியுமா இவங்கதான் கொடுத்தாங்கன்னு? நான் எதையாவது ஒன்று பேசுவேன், நான் என்ன பேசினாலும் பார்க்குறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் பேசுறது இருக்கு இல்லையா, அது ரொம்ப 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 தப்பான விஷயம். அது பாலாக்குன்னு கிடையாது, அது நாளைக்கு யாருக்கு வேணாலும் நடக்கலாம். இதை நம்ம அமைதியாக பார்த்து கடந்து போனோம் அப்படின்னா இதுதான் எல்லாருக்கும் நடக்க ஆரம்பிக்கும். இதில் இந்த நம்பர் பிளேட் விஷயம்லாம் ரொம்ப சிம்பிள் லாஜிக். அது நீங்கள் இப்போ படங்களில் சீரியல்லாம் கூட பார்த்தீங்கன்னா, அதில் காரோ இல்லை பைக்கோ எது வந்தாலும் நம்பரை வந்து மாற்றிடுவாங்க, ஆக்சுவல் நம்பரை வைக்க மாட்டாங்க. ஏன்னு நான் சொல்கிறேன் கேளுங்க. ரீசெண்டாக ஏதோ ஒரு படம் வந்துச்சு, அந்த படம் பேர் நான் மறந்துட்டேன். அந்த படத்தில் வந்து ஒரு சீனில் ஒரு மொபைல் நம்பரை ஒரு ஹீரோயினுக்குள்ள ஏதோ ஷேர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு நம்பர். ஆமா, எந்த படம்? இதே அமரன்ல கூட சிவகார்த்திகேயன் தூக்கி போடுவாரு. ரைட், அதுதான். அதுல எழுதியிருந்த அந்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே யாரோ ஒரு பையனோட நம்பர். இந்த படத்துல அந்த நம்பர் அப்படி அவங்க யதார்த்தமா வச்சிருக்காங்க. நம்மளுக்கு அந்த படத்தை பார்த்துட்டு அந்த போன் நம்பருக்கு கால் பண்ணி வெறுத்து போய் அவன்
அந்த ஃபோன் நம்பர் வச்சிருந்த பையன் என்ன பண்ணியிருக்காருன்னா போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. போலீஸ்க்கே ஆச்சரியமா இருக்குது, என்னங்க விசித்திரமான கம்ப்ளைண்ட்டாக இருக்குது, என்னங்க பிரச்சனை அப்படின்னு கேட்டால், எனக்கு ஒரு நாளைக்கு 100-200 ஃபோன் வருது சார், மெசேஜ் வருது, ஃபோனே அட்டன் பண்ண முடியல, தூக்கம் போயிடுச்சு, நிம்மதி போயிடுச்சுன்னு சொல்கிறாரு. எதுக்குன்னா அவங்க யதார்த்தமாக பண்ணுற விஷயம் கூட இது யாரோ ஒருத்தருக்கு பிரச்சனையாக மாறுன்றதுனால மொபைல் நம்பரை கூட மாற்றி தான் அந்த மாதிரி வைப்பாங்க. படங்களை நம்பர் பிளேட் வச்சா நம்மளுக்கு தான் இன்னைக்கு உடனே எடுத்துடுறாங்க. இப்போ விஜய் கார் போகுது அப்படின்னா அது இன்சூரன்ஸ் கட்டியிருக்காரா இல்லையா, டிராஃபிக் வயலேஷன் இருக்கா, இவன் டிராஃபிக் வயலேஷன் பண்ணியிருப்பான், ஃபைன் கட்டியிருக்க மாட்டான், அதை பார்க்க மாட்டானுங்க. இந்த மாதிரி பிரபலங்களோட ஒரு விஷயம் அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வம். அப்படி பண்ணும்போது இப்போ பாலா உதவி பண்ணக்கூடிய விஷயங்களை வீடியோவாக போடுறாருல, லட்சக்கணக்கான பேர் பார்க்குறாங்க. அதில் அந்த நம்பர் பிளேட்டை பார்த்து அதில் ஏதாவது யாராவது தவறான விஷயங்களை பண்ண வாய்ப்பு இருக்குன்றதுனால ஒரு நல்ல நோக்கத்துக்காக 4 நம்பருக்கு இடத்துல ஒரு நம்பரை மறைச்சிட்டு பண்ணுறாங்க. இதில் என்ன தப்பு இருக்க போகுது? ஆமாம், அவரே கூட வீடியோவில் சொல்லிட்டு இருக்காரு, நான் இப்போ வந்து இதெல்லாம் கண்டும் காணாம கூட விட்டுருவேன், ஆனால் என்னை பார்த்து சில பேர் உதவி பண்ணிட்டு இருக்காங்க, நல்ல நோக்கத்துக்காக உதவி பண்ணிட்டு இருக்காங்க, ஒருவேளை எனக்கு இப்படி ஆனதுக்கு பார்த்து ஓ நல்லது பண்ண இப்படிலாம் ஆயிரும் போடா, அதனால் நம்மளும் பண்ண வேண்டாம்டா அப்படின்னு பாதி பேர் வந்து அப்படியே உட்காந்துருவாங்க. அதனால தான் நான் வந்து இதை சொல்கிறேன், என் மேலாம் எந்த தப்பும் இல்லை அப்படின்னு அவர் நிறைய ஆதாரத்தையும் காட்டுறாரு. ப்ளஸ் அவர் என்னன்னா அந்த வீடியோஸையும் காட்டுறாரு. அந்த ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தது வந்து நம்பர் பிளேட் மாறி இருக்கு, அது வந்து டின்னு 2 வாட்டி டி இருக்கு, அது ஒட்டி தான் டி, அது பெயிண்டிங்ல மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ப்ளஸ் அவர் வாங்கி கொடுத்த அந்த ஸ்கூட்டிலையோ டிவிஎஸ் 50லையோ அவரும் கூட ஒரு வீடியோ பதிவிடுறாரு, இது இங்க பாருங்க பாலா கொடுத்த வண்டி தான் அப்படின்ட்டு. அவர் எல்லாம் அதாவது ஓரளவுக்கு கிளீன் இமேஜ், அதாவது நம்ம அரசியல்வாதிகளுக்கு மற்ற நம்ம வாக்களிக்கிறவங்களுக்கு இல்லை ஊழல் பண்றவங்க தான் அந்த மாதிரி கேள்வி கேட்கணும். ஏதோ நல்லது பண்ணிட்டு இருக்காரு, அவங்கள பார்த்து இந்த கேள்வி கேட்கறது வந்து தவறான ஒரு முன்னுதாரணமா தான் அமையுது. கண்டிப்பா அதான் நீங்க சொன்ன மாதிரி நம்ம யாரை கேள்வி கேட்கணும், நம்ம ஓட்டு போடுறோம்ல, ஒருத்தர் நம்மள வந்து 5 வருஷம் நமக்கு கவுன்சிலராகவோ எம்எல்ஏவோ எம்பி ஆகவோ வந்து நம்மள மக்கள் பிரதிநிதியா வந்து நம்ம ஓட்டை வாங்குறான் பாருங்க, அவங்கள யாராவது நம்ம போய் கேள்வி கேட்டிருக்கோமா? இந்த ரோடு ஏன்டா சரியா போடல, இங்க ஏன் தண்ணி வரல, இங்க ஏன் வந்து மின்கம்பம் சரியா இல்ல, நீ எத்தனை முறை தொகுதிக்கு வந்து பார்த்த அப்படின்னு யாரையும் கேட்கற தைரியம் நமக்கு இருக்காது. இந்த மாதிரி நடிகர்களை தான் ஈஸியா கேட்டுருவோம். பொதுவா நடிகர்கள் பிரபலங்களை போயிட்டு நீ இவ்வளவு சம்பாரிச்சியே, நீ இங்க வந்து இத்தனை கோடி சம்பளம் வாங்குறியே, நீ எனக்கு என்ன ஏன் கேட்கணும், ஏன் பண்ணணும்? அவங்க எத்தனையோ ஜுவல்லரி ஷாப்ஸ் இருக்கும், இல்ல துணி கடைகள் இருக்கலாம், வேற மாநிலத்துல இருந்து இங்க வந்து தொழில் பண்ணுவாங்க, வேற நாட்டுல இருந்து இங்க வந்து கார் கம்பெனி எல்லாம் இருக்கு. அதனால அந்த எம்டி எல்லாம் போயிட்டு நீ எங்க ஊர்ல தானே வந்து சம்பாரிச்ச, நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டா என்ன நியாயம் அது? இது முழுக்க முழுக்க வந்து ஒரு சைக்கலாஜிக்கலா இந்த மாதிரி ஒரு மனப்பான்மை இருக்கும். அவங்களை குறை சொல்றதுல நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த மாதிரி பண்றவங்க தான் அதிகம். அப்படிதான் பாலாவையும் பண்றாங்க. பாலா பண்றதுலயும் விமர்சனங்களே இல்லையா, பாலாவை முழுவதும் கேள்வியை கேட்கக்கூடாதா அப்படின்னா அப்படிலாம் இல்லை, கேள்வி கேட்கலாம், கேள்விக்கு உட்பட்டவர் தான். எதுக்கு அவர் வீடியோ எடுத்து போடுறாருன்னு கேட்டா அவர் சொல்றாரு என்னை பார்த்து 4 பேர் பண்ணுவாங்க அப்படின்னு. ஆனா அதை வந்து அவர் வந்து ஒரு திட்டமிட்டு ஒரு சீக்வன்ஸா அவர் பிளான் பண்ணி தான் பண்றாரு. எப்படின்னா ஒரு ஈவெண்ட் போறாரு, அதை பக்காவா எடுக்கிறாரு, இன்ஸ்டாகிராம்ல போடுறாரு, செய்தியாளர்களுக்கு தகவல் சொல்லப்படுது, அந்த செய்தியாளர்கள் வராங்க, அதன் மூலமா அவர் ஒரு ஆதாயத்தை கூட எதிர்பார்க்கலாம். ஆதாயம்னா வேற கொஞ்சம் பணம் கிடைக்கும், வேற ஒரு புகழ் வெளிச்சம், அவர் மேல ஒரு குட்வில், இன்னைக்கு அவர் படம் வந்தது அப்படின்னா அதை எல்லாரும் போய் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அதுல தப்பு கிடையாது, உதவி பண்றாருல, காசை கொடுக்குறாங்க, உண்மையிலே அதாவது என்னன்னா வெளியில இருந்து உட்கார்ந்து பேசுறோம், என்ன வேணாலும் பேசிடலாம். கொடுக்குற உதவி பண்ற அந்த 100 ரூபாய் இருக்குல்ல, ஒருத்தருக்கு ஒரு 100 ரூபாய் நம்ம கொடுக்குறோம்னா கூட அந்த 100 ரூபாவை வாங்குற இடத்துல இருக்காரு பாருங்க, அவருக்கு தான் அந்த கஷ்டமும் வலியும் தெரியும். வெளியில இருந்து என்ன வேணாலும் பேசிடலாம். இப்போ இந்த உரிமை தொகையை கூட நிறைய பேர் கேலி கிண்டலா பேசுவாங்க, 1000 ரூபாய் எல்லாம் மாறிடுமான்னு. மாறாது. ஆனா அந்த 1000 ரூபாய் கூட ஒருத்தருடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்ற நிலைமை இருக்குல்ல, அந்த குடும்பத்துக்காவது அது நல்லது நடக்குது அப்படின்னு நினைச்சு நம்ம அதை பாராட்டலாம். விமர்சிக்கணும்னா எதை வேணாலும் எப்படி வேணாலும் விமர்சிக்கலாம். ஆனா ஒரு விளம்பர முகத்துல இன்னைக்கு வந்து பாப்புலரான விஷயங்களை, நீ ஒரு ட்ரெண்ட் இருக்குது சோசியல் மீடியால வந்து யாராவது ஒருத்தர் வந்து நல்லா அப்படி வராங்க அப்படின்னா உடனே ஒரு குரூப் திடீர்னு போட்டு அடிக்க ஆரம்பிக்கும், நல்லா ரைஸ் ஆவாங்க. இப்போ இந்த கூமாப்பட்டி தங்கப்பாண்டி கூட பாத்தீங்கன்னா அந்த மனுஷன் பாவம் ஏதோ ஒரு ஊர்ல இருந்தாரு, ஒரு வீடியோ பண்ணாரு, திடீர்னு வைரல் ஆகிறாரு. அதுக்கு பின்னாடி எவ்வளவு உழைப்பு இருந்துச்சு, எவ்வளவு அவமானங்கள் இருந்தது நமக்கு தெரியாது. அந்த வீடியோ ஹிட் ஆனதுக்கு அப்புறமா அவருக்கு ஒரு வாய்ப்பு வருது, ஒரு சேனல்ல கூப்பிட்டு ஒரு ப்ரோக்ராம் பண்றாங்க. அந்த ப்ரோக்ராம்ல வந்து சில கிளிப்ஸை பார்த்துட்டு வைத்தறிச்சல்ல போடுற கமெண்ட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆட்கள் வந்து எவ்வளவு தூரம் வன்மத்தோட சுத்திட்டு இருக்கிறாங்க, வன்ம குடவுனா இருக்கிறவங்களோட தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றது தெரியும். அந்த கூமாப்பட்டி தங்கப்பாண்டி மேலேயே அவ்வளவு கோபமும் வன்மமும் வருதுன்னா அவன் என்ன பண்ணாரு, தங்கப்பாண்டி வந்து நம்ம பாக்கெட்ல இருந்து காசை எடுத்துக்கிட்டாரா, நம்ம சொத்தை ஏமாத்திட்டாரா, இல்ல நம்ம சாப்பாட்டை புடுங்கிட்டாரா? எதுவுமே கிடையாது. சிம்பிளான ஒரு ஹியூமன் சைக்காலஜி தான் அவங்கள பார்த்து பொறாமப்படுறது. பாரு ஹீரோயினோட வந்து அவர் டூயட் பாடுறாரு, அவருக்கு டிவியா பாத்தியா, தங்கப்பாண்டிக்கு வந்த வாழ்க்கையை பாருங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு பாலாவுக்கும் நடக்குது. பாலாவை கேள்வி கேட்க வேணாம்னு சொல்லவே இல்லை, நீங்க தாராளமா கேளுங்க, உங்களுக்கு சந்தேகம் இருந்தா கோர்ட்ல கூட போய் ஒரு கேஸ் போட்டு இவருக்கு எங்க இருந்து பணம் வருது செக் பண்ணுங்க, தப்பா இருந்ததுன்னா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கட்டும், அதை பண்ணலாம், அது எல்லாருக்கும் உரிமை இருக்கு. உடனே ஒரு பிராண்டிங் பண்றது இருக்குல்ல கைக்கூலின்னு, அது எப்படி பாலா வீட்டுல இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, ஏன்டா உன்னை அன்னைக்கே சொன்னல உனக்கு தேவையில்லாம் வேலைடா, நீ சம்பாதிக்கிறதே வந்து 10,000 20,000 சம்பாதிக்கிற, ஒரு வீடு இல்ல வாசல் இல்ல, உன்னை எவனாவது ஹாஸ்பிட்டல் கட்ட சொன்னானா,
நீ போய் ஏன்டா அது பண்ற, தேவையில்லாம எனக்கு இவ்வளவு பிரச்சனை வருது பாருன்னு சொல்லுவாங்க. நாளைக்கு அவரால் அது பண்ண முடியாமே போயிடும். உண்மையிலேயே யாரோ ஒருத்தருக்கு எங்கேயோ ஒரு உதவி தேவைப்படும் போது கூட பாலாவை கேட்டா கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கையை ஒரு உருவாக்கி வச்சிருக்காரு. அது இல்லாம போயிடும். இன்னும் சொல்ல போனா அந்த முன்னாள் எம்பி தர்மபுரி செந்தில் இருக்காரு டிஎம்கேல, அவர் பாத்தீங்கன்னா நீங்க நம்ம சோசியல் மீடியால யாராவது உதவின்னு சொல்லி கேட்டா உடனே எல்லாரும் அவரை தான் டேக் பண்ணுவாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சியா இருக்கட்டும், இல்ல படிக்க வைக்கிறதுக்கான கல்வி உதவி தொகையா இருக்கட்டும், எது கேட்டாலும் செந்தில டேக் பண்ணுவாங்க. அது தொடர்ந்து அவரும் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. எம்பியா இருக்கும் போதும் பண்ணாரு, இப்பவும் பண்றாரு. இப்ப இதனால என்ன ஆகும் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, எங்க போய் என்ன கேட்கறதுன்னு தெரியாத இடத்துல செந்தில கேட்டா இந்த ஹெல்ப் பண்ணிடுவாருப்பா. அந்த மாதிரி யாரோ ஒருத்தருக்கு ஒரு மாற்றுத்திறனாளிக்கு ஒரு 3 சக்கர வாகனம் வேணும், இல்ல வேற ஏதாவது ஒரு உதவி தேவைப்படுதுன்னா பாலான்னு ஒரு பையன் இருக்காருப்பா, அவர் ஹெல்ப் பண்றாரா கேளுங்கன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா நிறைய பேருக்கு இந்த பெரிய சர்ஜரி எல்லாம் பண்றது கோடிக்கணக்கில் பணம் செலவாகும்னு சொல்லுவாங்க. இல்ல மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏதாவது உபகரணங்கள் தேவைன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க ராகவா லாரன்ஸை கேட்டு பாருங்க, அவர் பண்ணுவாரு, அவர் ட்ரஸ்ட்ல பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொன்றும் இருக்குல்ல. அகரம் ஃபவுண்டேஷன் சொல்லி ஆகணும், படிக்கணும், நல்லா படிக்கிறியே, உனக்கு வசதி இல்லை பிரச்சனை இல்லப்பா, சூர்யா அது வந்து அகரம் ஃபவுண்டேஷன் ஒன்று வச்சிருக்காரா, அங்க போய் ட்ரை பண்ணி பாருன்னு இவங்க எல்லாம் ஒரு நம்பிக்கையை விதைக்கிறாங்கல்ல இங்க. அது ரொம்ப முக்கியம். இதுல குறை சொல்லணுமோ கண்டிப்பா 1000 குறை சொல்லலாம். அவங்க விளம்பரத்துக்காக தான் பண்றாங்களே, நீங்க பண்ணுங்களா அந்த மாதிரி. நீங்க ஒரு 1000 ரூபாய் கொடுங்க, யாருக்காது கொடுத்துட்டு போட்டோ எடுத்துன்னு 1000 ரூபாய் கொடுத்துன்னு பெருமையா போட்டுக்கோங்க. உங்களால பண்ண முடியாதுல்ல, பண்றவனாவது பண்ணட்டுமே. நம்ம கேள்வி கேட்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. இங்க ஜாதி மதத்தால ஏற்படுற பிளவுகள் இருக்கு, எவ்வளவோ வன்கொடுமைகள் இங்க நடந்துகிட்டு இருக்கு, சமூகத்துக்கு எதிரான தீங்கு நடந்துகிட்டு இருக்கு, போதைப் பொருள் பழக்கம் வந்து இங்க அச்சுறுத்துற மாதிரி வளர்ந்துட்டு இருக்கு. அதை பத்தி எல்லாம் கேள்வி கேட்க தைரியம் தான் கண்டிப்பா கேளுங்க. இந்த மாதிரி சில்லித்தனமான சில்லறத்தனமான வேலையை பண்றதை விட்டுறது நல்லது. ஆனா நம்ம அந்த கூட்டத்தை கண்டிப்பா நம்ம கேள்வி கேட்கணும். அதாவது நல்லா ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காங்க, யாராவது திடீர்னு வந்து இங்க பாருங்க அவங்களுக்கு ஒரு பிராண்ட் பண்ணி விட்டு பின்னாடி யாரோ இருக்காங்க, இவங்க இருக்காங்க, அவங்க இருக்காங்கன்னு சொல்லி இவங்களுக்கு லட்சக்கணக்கில் பணம் இங்க இருந்தா வருது அப்படின்னு சொல்லி திடீர்னு ஒரே நாள் வந்து அவங்களுக்கு மேல ஒரு பெயிண்ட் அடிச்சோ இல்ல மேல ஒரு கறி பூசிட்டோ அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. இவங்க தான் எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. என்னைக்கா ஒரு நாள் கூப்பிட்டு இவங்களுக்கும் இங்க வா, உனக்கு என்ன பிரச்சனை, நீ பாத்தியா இல்ல தானே அப்படின்னா நீ இதுக்கு மன்னிப்பு கேளு அப்படின்னு நம்ம இங்க சொல்றாங்க பாத்தீங்களா, குற்றம் சாட்டுறாங்க பாத்தீங்களா. இவங்களையும் நம்ம கேள்வி கேட்டாதான் சரி, உண்மைன்னா அவங்க சொல்ல போறாங்க, இல்லைன்னா இவங்க மன்னிப்பு கேட்கிறவரையும் நம்மளையும் இவங்களை விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. நம்ம கண்டிப்பா விடக்கூடாது இல்லையா? கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரிதான் எல்லாமே. அவங்களுக்கு வந்து யாரோ ஒருத்தர் மேல சேரவாரி பூசுறதுக்கு உரிமை இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி அவதூறு பரப்பக்கூடியவர்களை கேள்வி எழுப்பதற்கு ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரில எல்லாருக்குமே உரிமை இருக்கு. எல்லாருமே இதை கேட்டுதான் ஆகணும், பேசிதான் ஆகணும். அதுல எந்த ஒரு மாற்ற கருத்து. இன்னொன்னு இருக்குல்ல, பாலா வந்து அரசியலுக்கு வர போறாரு, அதனாலதான் இதை பண்றது. ஏன் பாலாக்கு அரசியல் வர உரிமை இல்லையா? இல்ல அது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நல்ல பாப்புலாரிட்டி கெயின் பண்ணிட்டு ஒரு நல்ல பேரெல்லாம் கெயின் பண்ணிட்டு அப்புறமா இதெல்லாம் மொத்தமா வந்து அரசியலுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க, அரசியலுக்கு வரதான் இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு ஒரு குற்றம் சாட்டுறாங்க. அரசியலுக்கு வரவங்க எல்லாம் வந்து கொள்ளடிக்கிறாங்கன்னு சொல்றாங்களா, இல்ல அரசியல்வாதிகளா இருக்கிறவங்க எல்லாம் கொள்ளடிக்கிறாங்கன்னு சொல்றாங்களா? இல்ல வேற வகையில வந்து புகழை தேடிக்கிட்டு இன்னொரு இடத்துக்கு வந்துட்டு இங்க பாருங்க நான் இவ்வளவு பண்ணிருக்கேன், ஒரு ட்ராக் ரெக்கார்ட், அதாவது நான் இவ்வளவு பண்ணன்றதுக்காக அரசியல் வரல, அரசியலுக்கு வர்றதுக்காகவே இவ்வளவுமே பண்ணிட்டு கடைசியில என்னோட இறுதியா டெஸ்டினேஷன் வந்து அரசியலா தான் இருக்கு, அங்க வந்து நான் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறதா இவர் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போடுறாங்க அப்படின்னு சில பேர் சொல்றாங்க இல்லையா? ரவுடிசம் பண்ணலையே நானு, ரவுடிசம் பண்ணிட்டு இல்ல சட்டத்துக்கு புறம்பான எல்லா விஷயங்களையும் பண்ணிட்டு ஒருத்தரை காப்பாத்திக்கிறதுக்காக போலீஸ் கிட்ட இருந்தும் நீதிமன்றம் கிட்ட இருந்தும் தப்பிக்கிறதுக்காக ஒரு கட்சி துண்டை போட்டுக்கிட்டு வரல. நல்லது பண்ணிட்டு தான் எல்லாரும் அரசியலுக்கு வரணும், இல்ல நல்லது பண்றதுக்காக அரசியலுக்கு வரணும். அதுல தப்பே இருக்க முடியாது. நல்லது பண்றேன், நான் நல்லவன்னு மக்களால அங்கீகரிக்கப்படுறேன், அதுக்கப்புறம் அரசியலுக்கு வரேன், அங்கேயும் மக்கள் ஓட்டு போட்டாதானே வர முடியும். அப்படி எத்தனை அரசியல்வாதிகள் நீங்க வந்திருக்காங்க. இன்னைக்கு எல்லாம் வந்து என்னென்ன சட்டவிரோத காரியங்கள் இருக்கோ, மணல் கடத்தல்ல இருந்து வேற என்னென்ன இருக்கோ அத்தனையும் பண்றது. பண்ணிட்டு ஒரு கட்டத்துல ஒரு துண்டு கட்சி துண்டை போட்டுட்டு வந்து நான் வந்து இந்த ஏரியா கவுன்சிலர், நான் எம்எல்ஏன்னு சொல்லி வந்து நிக்கிறீங்களே, அவங்கள தானே சார் நீங்க கேள்வி கேட்கணும். அவங்கள யாரெல்லாம் எப்பயாவது கேள்வி கேட்க அந்த துணிச்சல் இருக்கா? இது சாதாரண வீட்டு புள்ள, நம்ம வீட்டு புள்ள. நம்ம வந்து அங்கேயே ஒரு பிரச்சனையும் கிளப்புறாங்க சார். என்னன்னா இவங்களுக்கு வந்து வெளிநாட்டுல இருந்து பணம் வந்து இந்த ட்ராக் ரெக்கார்ட் எல்லாம் வச்சுட்டு கடைசியா வந்து ஏதோ ஒரு கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்க போறான், இன்னும் எலெக்ஷன் வேற வர டைம் நம்ம சொல்லவே வேணாம், நம்ம எப்படி இருக்கும்னு நல்லா தெரியும். கடைசியில வந்து இவர் வந்து இந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டாங்கன்னா அந்த கட்சி ஓட்டு போட்டு ஜெயிக்க போகுது. அதுக்கப்புறம் அந்த பாலாவுக்கோ இல்ல பாலா மாதிரியான சில பேருக்கோ அந்த கட்சி வந்து செட்டில் பண்ணிடும், ஒன் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி. அவள் தான் இவனோட யூசேஜ் வந்து முடிஞ்சிச்சு. இல்லைன்னா மறுபடியும் அடுத்தடுத்து இருக்கு. இப்போ சோனு சூத் மாதிரி நிறைய பேர் இந்த கோவிட்லாம் உதவி பண்ணாங்க, அவங்கெல்லாம் ஏதோ ஒரு சார்பில் பெயிண்ட் அடிக்கப்பட்டு இல்லை அவங்க மேலே கறி பூசப்பட்டு ஏதோ ஒரு அரசியல் கட்சிக்கு தான் கடைசி ஆதரவு தெரிவிச்சாங்க. அதனால இதுக்குதான் இவங்க எல்லாம் இதெல்லாம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிராண்ட் கிரியேட் ஆகுது இல்லையா? அதான் இப்போ ரஜினியும் கமலும் சேர்ந்து படம் பண்றாங்க, ப்ரொடியூசர் கிடைச்சிட்டாரு, இவங்க 2 பேரும் ஓகே சொல்லிட்டாங்க. டைரக்டரை ஃபைனலைஸ் பண்றது பெரிய பிரச்சனை. யாரு கண்டென்ட்டுக்கு பஞ்சம், நல்ல ஸ்கிரிப்டுக்கு பஞ்சம். இவங்கெல்லாம் அந்த வேலைக்கு போயிடலாம். அழகா இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி செமையா இருக்குல்ல, கேட்கும் போதே எவ்வளவு ஃபேண்டசியா இருக்கு. இந்த மாதிரி கதை சொல்றதுக்கு என்ன வேணாலும் சொல்லலாம், வாயில வடை சொல்றது ஈஸி. சரியா? ஒருவேளை அப்படி சட்டவிரோதமா பணம் வருது அப்படின்னா
அமலாக்கத்துறைக்கோ அல்லது இன்கம் டேக்ஸுக்கோ தெரியாத விஷயம் ஒரு தனிநபருக்கு தெரியுதுன்னா உண்மையிலேயே அவங்கள தான் கூப்பிட்டு முதல்ல விசாரிக்கணும். அப்போ உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு நீங்க வேற யாரெல்லாம் லிஸ்ட் வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க, எல்லார் வீட்லையும் போய் ரைட் பண்ணுவோம், தப்பு பண்ணியிருந்தா அவங்களுக்கு தண்டனை கொடுப்போம், உங்களுக்கு தக்க சன்மானத்தையும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பண்ணலாம். இதெல்லாம் சிம்பிள். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா யூடியூப் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு இண்டிபெண்டான மீடியம். நிறைய கிரியேட்டர்ஸை வந்து அடையாளப்படுத்தி இருக்கு. நம்ம சொன்ன மாதிரி குமாப்பட்டி தங்கப்பாண்டியில இருந்து சோசியல் மீடியா மூலமா எத்தனையோ சின்ன ஜிபி முத்துன்னு சொல்லி இன்னும் நிறைய பெரிய சாதனையாளர்களாக வந்தவங்க கூட நம்ம சொல்ல முடியும். அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்மா இருக்கு. ஆனா இந்த பிளாட்ஃபார்மை தப்பா பயன்படுத்திக்கிட்டு என்ன வேணாலும் பேசலாம், நீங்க பேசுறது உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்லை, யாரை வேணாலும் அவதூறு பரப்பலாம், என்ன வார்த்தைகளை வேணாலும் பயன்படுத்தலாம், தனி மனித தாக்குதல் பண்ணலாம்னு சொல்லி இன்னைக்கு இதை பயன்படுத்துறவங்க இருக்காங்கல்ல, அது ரொம்ப ஆபத்தான போக்கு. ஒரு ஜனநாயகத்துக்கு வந்து இந்த மாதிரியான குரல்கள் கண்டிப்பா வந்து பல குரல்கள் இங்க கேட்கப்படணும். மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ்ல இன்னைக்கு அதுக்கான ஸ்பேஸ் இல்லைன்ற ஒரு கவலையும் ஆதங்கமும் எல்லாருக்கும் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் மீடியம்ஸ் வந்து எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பா இருக்கு. அதை சரியா பயன்படுத்தாம அன்னைக்கு அந்த வீடியோ பேசுறது மூலமா நம்ம என்ன சம்பாதிக்கலாம், இல்ல இது மூலமா நமக்கு வேற என்ன ஆதாயம் கிடைக்கும், யார் மேல அவதூறு பரப்பலான்றது உண்மையிலே தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் தான் எனக்கு சொல்ல தோணுது. அதே மாதிரி அந்த கூட்டம் நீங்க சொன்னீங்களா, ஒரே வார்த்தையில் நம்ம அதை கடந்தும் போயிடக்கூடாது. இப்ப ஏதோ ஒரு நபர் மேல இந்த மாதிரி ஒரு கறி பூசுறதோ இல்ல சாயம் பூசுறதோ இல்ல அவங்க மேல ஒரு கெட்ட அபிப்பிராயத்தை ஏற்படுத்துறதோ அதை பார்க்கறது ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த கூட்டத்தினால தான் இவங்களுக்கு காசு வருது. அந்த காசுக்காக தான் இவங்க இப்படி பேசிட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்தை நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி இல்ல இந்த அளவு இதை சப்போர்ட் பண்ணாத. கூட்டத்தை கண்ட்ரோலே பண்ண முடியாது. அந்த கூட்டத்தோட தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், அவங்களோட தான் இருக்கோம். பல பேர் அதுல பாத்தீங்கன்னா முகமூடி அணிஞ்சிட்டு தான் வந்து கமெண்டே போடுறான். எத்தனை பேரோட முகம் அது தெரியுது. ஃபேக் ஐடியில வந்து ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருப்பான். அவங்க எல்லாருக்குமே என்னன்னா அதுல ஒரு சந்தோஷம். ஒருத்தனை திட்டிடணும், எவனாவது ஒரு வீடியோ போட்டு ஒன்று பேசுறானா அதுல கண்ணா பின்னான்னு வந்து திட்ட வேண்டியது, இல்ல எவனா ஒருத்தவன் நல்லது பண்ணிட்டு இருக்கான் இல்ல வாழ்க்கையில முன்னேறி வந்துட்டு இருக்கானா அவனை திட்டணும். அதுல ஒரு சந்தோஷம் தான். அது வந்து ஒரு மன நோய் தான். அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் மாறவே மாறாது, ரொம்ப காலம் எடுக்கும். பாசிட்டிவான நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு, அதை நோக்கி நம்ம பார்க்கணுமே தவிர இவங்களெல்லாம் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு இக்னோர் பண்ணிட்டு போறது தான் சரியா இருக்கும், விட்டுறது தான் சரியா இருக்குன்றீங்க. நான் அதே மாதிரி திடீர்னு ஒருத்தர் மேல வந்து ஒரு தவறான அபிப்பிராயத்தை ஏற்படுத்துறாங்க இல்லையா, உடனே வந்து அதை பாக்குறவங்களும் நம்பிடுறாங்க. எல்லாருமே வந்து அவர் உண்மையை சொல்றாரா பொய் சொல்றாரா எதையுமே பாக்குறது இல்லை. ஓகே நமக்கு வந்து இத்தனை நாளா பாலா மேலேயோ இல்ல பாலா பண்றவர் மேலேயோ ஒரு வன்மம் இருந்துச்சு, நமக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அவங்களும் பேசிட்டு இருக்காங்க, அப்ப கண்டிப்பா இவன் ஃப்ராட் தான், கண்டிப்பா பாலா எக்ஸ்போஸ் அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக் கிரியேட் பண்ணி டக்குன்னு அதை பத்தி மீம்ஸ் போட்டு டக்குன்னு அதை பத்தி நம்மளோட கருத்துக்களை சொல்லி நீங்க சொன்ன மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே ஒரு ஃபேக் ஐடியில வந்து போட்டு உண்மையிலேயே பாக்குற மக்கள் ஓ உண்மைதான் போல, பாலா வந்து உண்மையிலேயே தவறானவர் தான் போல அப்படின்னு எல்லாருமே நம்ப வச்சிடறாங்க. கிட்டத்தட்ட அதுவும் தப்பு தான். பாக்குறவங்க உங்களுக்கு உண்மையா தெரிஞ்சதுன்னா அது உண்மையிலேயே நீங்க சொல்ற மாதிரி லீகலா அந்த கறி பூசுறவங்க மேல அது லீகலா தெரிஞ்சதுன்னா அவங்க போய் கோர்ட்ல கேஸ் போட்டோ இல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க பார்த்துக்கிட்டோம். இல்ல அவங்களே வந்து சும்மா தான் பேசிட்டு இருக்காங்கன்னா நீங்க எடுத்தோடனே அதை நம்பிடக்கூடாது. மக்கள் பாக்குறவங்களும் சரி இல்ல அதை கீழே கமெண்ட் பண்றவங்க சரி எடுத்த உடனே நம்பிடக்கூடாது. அது ஓகே உண்மையிலேயே அவங்க வந்து தண்டிக்கப்பட்டாரா இல்ல உண்மையிலேயே அவங்க அந்த அலிகேஷன்ஸ்லாம் உண்மைதான் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஓகே இவர் தவறானவர் தான் போல அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா உங்களோட கோவத்தை அப்ப வெளிப்படுத்தலாம். எடுத்த உடனே ஒருத்தர் வந்து பேசின உடனே அவர் பெரிய இன்ஃபுளுசரா இருக்கலாம் இல்ல யாருமே இல்லாதவங்களா இருக்கலாம், உடனே வந்து ஓகே பாலா தவறானவன் தான் போல அப்படின்ற மாதிரி அவனுக்கு எதிராக ஒரு கமெண்ட் பதிகிறது இல்லையா, அது கூட ஒரு உண்மையிலே தவறான ஒரு விஷயம் தான். அதுவும் கண்டிப்பா ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில எல்லாமே விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம். இந்த மாதிரியான ஒரு டிஸ்கஷன்ஸ் தான் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு எல்லாத்தையுமே கொண்டு போகும். அப்படி வந்து இந்த பிரச்சனையிலிருந்து வேற சில விஷயங்களை நம்ம நல்லதா எடுத்துக்கிட்டு போகணும் அப்படிதான் நான் நினைக்கிறேன். வீடியோ பார்க்குற உங்களுக்கு நிறைய இருக்கும், உங்க மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல கொட்டுங்க. ஓகே கொஞ்சம் நல்லா பதிவிடுங்க. ஓகே ஸ்டே பாசிட்டிவ்.